பாராளுமன்ற தேர்தல் இளைஞர்களையும் ஆறுகளையும் ஏரிகளையும் களங்களையும் உடனடியாக திரும்ப வர வேண்டும். தமிழ்நாடு அரசின் வேளாண் துறை இயக்குநராக விவசாயிகளுக்கு விரோதியான திருவள்ளூர் மாவட்ட திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராக விவசாயிகள் சட்டம் நிலத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதால் சட்டவிரோதமாக கைது செய்து சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை எதிர்கொள்ள முடியாமல் தனக்கு தண்டனை கிடைத்து விடுமோ என்று அஞ்சி திரும்ப பெற்ற முருகேஷ் IAS இன்றைக்கு தமிழ்நாடு அரசு வேளாண் துறைக்கு இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இவரை பணி செய்ய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இவர் பணியிலே ஈடுபட்டால் தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு விரோதமாக மட்டுமல்ல, விளைநிலங்கள் கார்ப்பரேட்டுகள் அபகரிப்பதற்கு இவர் துணை போவார், விவசாயிகளை அடிமைப்படுத்துவார். தலைமைச் செயலாளர் உடனடியாக அவருக்கான பணி நியமன ஆணையை ரத்து செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் தேங்காயை வீதியில் கொட்டி போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் பாமாயிலுக்கு ஊக்கப்படுத்துகிறார்கள். கமிஷனுக்காக பாமாயில் இறக்குமதி செய்து பொது விநியோக திட்டங்களில் ரேஷன் கடைகளில் விற்பனை செய்வதை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும். பாமாயில் மக்களை கொல்லுகிற ஆயில், எனவே அதற்கு தடை விதித்து தேங்காய் கடல் எண்ணெய்களை விற்பனை செய்வதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும். விவசாயிகள் பேரழிவு பெருமழையால் பேரிழப்பை சந்தித்திருக்கிறார்கள். நெல் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு இடுபொருள் இழப்பீடாக ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாயை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும். பயிர், எண்ணெய் வித்துகை, வாழை, தென்னை உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்களுக்கு உரிய இழப்பீடை தமிழக அரசு வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் வேளாண் பணியை ஊக்கப்படுத்த ஆண்டுக்கு ஒரு முறை ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களை பின்பற்றி ஏக்கருக்கு 10,000 ரூபாய் சாகுபடி துவங்குவதற்கு முன்னதாக ஊக்க நிதியாக விவசாயிகளுக்கு முழு மானியத்தில் வழங்க வேண்டும். அதே போல மாவட்டந்தோறும் காப்பீடு திட்டத்தில் நடைபெறுகிற ஊழல் முறைகேடுகளை கட்டுப்படுத்த விவசாயிகளுக்கு காப்பீடு செய்து இழப்பீடு பெறுவதை இலகுவாக்க மாவட்ட அளவில் தனி அலுவலகங்களை, நிர்வாக அலுவலகங்களை ஏற்படுத்தின. காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு 100% இழப்பீடு கிடைப்பதை தமிழ்நாடு அரசை பொறுப்பேற்று வழங்கின. தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மிகப்பெரிய பேரிழப்பை சந்தித்திருக்கிறது. 15 லட்சம் ஏக்கரில் 5 லட்சம் ஏக்கர் அறுவடைக்கு தயாராகிவிட்டது. 10 லட்சம் ஏக்கருக்கு உயிர் தண்ணி கேட்டு பயிர்கள் கருகுவதை பார்த்து விவசாயிகள் மனமுடைந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு குடிநீர் என்கிற போர்வையில் ஆலைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் தண்ணீரை வழங்குவதற்காக சாகுபடிக்கு தண்ணீரை விடுவிக்க மறுத்து தேக்கி வைத்திருப்பதை உடனடியாக தடுக்க வேண்டும். இல்லையே விவசாயிகள் ஒன்றுபட்டு மேட்டூர் அணையை திறப்போ என எச்சரிக்கை செய்கிற ஒரு முற்றுகை போராட்டத்தை SKM அமைப்பு துவங்கியிருக்கிறது. இது முதல் கட்ட போராட்டம். தொடர்ந்து தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு விரோதமாக சட்டம் போட்டு அளிக்குமேயானால் தமிழ்நாடு அரசு திமுக அரசுக்கு எதிராக பாராளுமன்ற தேர்தலில் களமிறங்குவோம் என எச்சரிக்கிற முற்றுகை போராட்டம்.